தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. இலங்கைக்கு வருகை தந்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி கைது. தண்டிலிப்பாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்து, கணவன் மனைவி வைத்தியசாலையில் அனுமதி. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு 389 சிறை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு ஆனது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு, அதாவது இன்றைய தினம் இவ்வாறு சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் இன்றைய தினம் வெளியே விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாறு வெளியே விடப்படுகின்ற கைதிகளில் 4 பேர் பெண்கள் என்றும் மேலும் 385 பேர் ஆண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளை சேர்ந்த சிறை கைதிகளை இவ்வாறு விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பல்வேறு குற்றச் செயல்களின் பேரில் சிறையில் அடைபட்டு கிடப்பவர்களில் பணத்தை கட்டி வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட சிறை கைதிகளை இவ்வாறு வெளியே விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் சிறையில் அடைபட்டு கிடக்கின்ற விடுத்து அவர்களினால் பணத்தினை கட்டி வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அவர்கள் அடைபட்டு கிடப்பதன் காரணமாகவே அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு வெளியே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும், மேலும் இவ்வாறு சிறையில் இருக்கின்ற கைதிகளை இன்றைய தினம் பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை வருகை தந்த விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், குறித்த வெளிநாட்டு நபரிடம் விசாரணைகளையும் சுற்றி வளைப்பினையும் மேற்கொண்ட வேளை குறித்த சந்தேக நபரிடமிருந்து 4,38,80,000 பெறுமதி உடைய போதைப் பொருள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், நேற்றைய தினம் காலை 11 மணி அளவில் தாய்லாந்தில் இருந்து ஸ்ரீலங்கா விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்த வேளையிலே குறித்த நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகளையும் சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட வேளையிலே இவ்வாறு அவர் போதைப் பொருளை சட்டவிரோதமாக கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முற்பட்ட வேளையிலே கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் கைது செய்யப்பட்ட நபரிடம் சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த நபர் கொழும்பில் வசிக்கும் 30 வயது மதிக்கத்தக்க முச்சக்கர வண்டி சாரதி என்றும் தெரிய வந்துள்ளது. இன்னும் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் குறித்த நபர் கொண்டு வந்த பயண பொதியில் 4 கிலோகிராம் 388 கிராம் குஷ் போதைப் பொருள் அடங்கிய 5 பார்சல்கள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் கணவன் மனைவி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில், அராலி பகுதியை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் மோட்டார் சைக்கிளில் குறித்த பகுதியில் சென்று கொண்டிருந்த வேளை அதே வீதியில் வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும், இதன் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மனைவி இருவரும் படுகாயம் அடைந்துள்ளதை அடுத்து அவர்கள் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மற்றிய மோட்டார் சைக்கிள் சாரதி மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.